ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் சைனீஸ் குசின்லேருந்து ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கனில் வச்சு சில்லி சிக்கன் ட்ரையாக எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். சில்லி சிக்கன் செய்யறதுக்கு இன்றைக்கி நான் 400 grams ஆஃப் போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி பிரெஸ்ட் பீஸ் அப்படி இல்லைனா தை பீஸ் போன்லெஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மேரினேஷன் கொடுக்க போகிறோம். ஒரு 1/2 hour இதை மேரினேட் பண்ண போகிறோம். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 teaspoon போல், 1/2 teaspoonக்கு கொஞ்சம் கம்மியாக பெப்பர் பவுடர், கூட 2 tablespoon அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். நீங்கள் 500 gram சிக்கன் எடுத்திங்கன்னா 3 tablespoon அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூடவே 1.5 tablespoon அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இங்கே 500 grams சிக்கன் எடுத்திங்கன்னா 2 tablespoon அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இன்னும் 1 teaspoon அளவுக்கு சோயா சாஸ், நான் டார்க் சோயா சாஸ் சேர்க்குறேன். ஸோ இது 1 teaspoon அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது லைட் சோயா சாஸாக இருந்தால் 1.5 teaspoon எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூடவே ஒரு எக்கு, இதை நம்ம இதில் கிராக் ஓப்பன் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டால் எடிபிள் கலர் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இது ஒரு 1/2 hour போல் மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நான் சிக்கனை மேரினேட் பண்ணி 1/2 hour ஆச்சு. நம்ம இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஏன்னா சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில் நம்ம மோஸ்ட்லி ஃபர்தராக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நிறைய ஆயில் ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட்சாக போட்டு எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. சில்லி சிக்கன் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அந்த பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். பேஸ் சாஸ் நம்ம பொரிச்ச எண்ணெயிலேருந்தே ஒரு கரண்டி போல் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர் 1 teaspoon அளவுக்கு, அண்ட் ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், கூடவே நான் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அண்ட் ஒயிட் பார்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங் ஆனியன், இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் 1 to 2 minutes போல் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது டைஸ்டு ஆனியன், ஒரு ஆனியன் நான் டைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் சாட்டே பண்ணிக்கலாம். இதில் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸோ அடுத்தது டைஸ்ட் கேப்சிகம், இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேஸ்க்கு தேவையான சால்ட் பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சோயா சாஸ் அண்ட் சில்லி சாஸ் ரெண்டுமே ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 teaspoon பெப்பர் பவுடர், 1 teaspoon அளவுக்கு சோயா சாஸ், நான் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெட் சில்லி சாஸ் நான் 2 teaspoon யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இது கூடவே ஒரு 3/4 teaspoon அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். அண்ட் கொஞ்சமாக தண்ணி, நான் 2 tablespoon அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துருப்பேன்.
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் வந்து சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஸை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னொரு டீஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை காரம் ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு டேங்கினஸ் வேணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறவங்க டொமேட்டோ கெச்சப் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஆட் பண்ணல, எனக்கு இப்போ இதில் காரம் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஸ்டார்ச் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் to 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கரைச்சி இந்த ஸ்லரியை இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இல்லை லம்ஸ் எதுவும் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ஒரு 2 to 3 minutes குக் ஆகட்டும். கார்னிஷிங்க்கு ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட் பண்ணிடலாம். சில்லி சிக்கன் இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டர். அட் த சேம் டைம் இட்ஸ் அ வெரி குட் காம்பினேஷன் வித் ஃப்ரைட் ரைஸ் ஆல்சோ. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.